அறிவு கெட்டவனே. உனக்கு என்னதான் வேணும்? ரொம்ப பழைய கேள்வி பாரதி மாமா. உன்னை பார்த்ததுல இருந்தே நீதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். லுக், உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சும்மா என்ன மிரட்டி பணிய வைக்கணும்னு நினைக்காத. ஏய், கந்து வட்டி வசூல் பண்ற மாதிரி காதலை மிரட்டி வசூல் பண்ண முடியாது. அன்னைக்கே உன்னை எல்லாருக்கும் அடையாளம் காட்டலான்னு பார்த்தேன். காட்டி இருக்கலாமே மாமா, அதத்தானே நானும் எதிர்பார்த்தேன். நான் தான் நீ பேசுறதுக்கான லீட் கொடுத்தனே. பாரதி மாமா, நான் அகிலங்கிட்ட பேசினதை விட உன்கிட்ட தானே அதிகமா பேசிருக்கேன். என் மனசுல இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியாதா மாமா? நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்படின்னு ஒரு லீடு கொடுத்தனே மாமா. ஏய், இங்க பாரு, காதலுங்கிறது ரெண்டு மனசும் ஒரு புள்ளியில இணையிறது. அது நமக்குள்ள ஒருபோதும் நடக்காது. மாமா, நீ என்ன விரும்பலன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது அகிலனை கட்டி வச்சுட்டா எப்படியாவது இவ வாழ்ந்ததுன்னு ஆகணும் நீ நினைக்கிற. அகில என்ன விரும்புறான், அது ஒன் சைட் லவ். நான் உன்னை விரும்புறேன், இதுவும் ஒன் சைட் லவ் தான். இதுல நீ அகிலன் பக்கம் நிக்கிற, நான் என் பக்கம் நிக்கிறேன். that's it. இந்த ரெண்டுலயும் ஒரு காதல் நிறைவேறும், இல்ல ரெண்டுமே தோத்து போகும். இந்த 2 ரிசல்ட்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு உனக்கும் அகிலுக்கும் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இந்த கல்யாணமே நின்று போயிடும். சோ தோத்து போராட்டத்தை ஏன் ஆடுற? மரியாதையை வாயை மூடிட்டு சைலண்டா ஒரு தாலி கட்டிட்டு கிடைக்கிற வாழ்க்கையை அனுபவி. அதுதான் உனக்கு நல்லது. அட முட்டாள் பாரதி மாமா, நான் என்ன உன் காசையும் அந்தஸ்தையும் தான் நேசிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னா எனக்கு உன் தம்பிய பெட்டர் சாய்ஸ் தானே. இன்னும் சொல்றதா இருந்தா ஆடுற ராமனா குச்சிய தாண்ட கூமூட்ட. அவனை கட்டிக்கிட்டா எனக்கு சுதந்திரம் அதிகம். ஆனா நான் அதை விரும்பல. அதே சமயம் நம்ம பிரச்சனையை இன்னும் இழுத்துட்டே போறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல பாரதி மாமா. சோ நம்ம காதலுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ண டெட்லைன்ல எந்த மாற்றமும் இல்ல. நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 5 நாள். இந்த 5 நாள்ல உன் காதல நீ தீர்மானிக்கணும். அதுலதான் எல்லாரோட மானம் அவமானம்னு எல்லாம் அடங்கியிருக்கு. ஏய், மரியாதையா கார் எடு. உன் முட்டாள்தனத்தை கேட்க நேரம் இல்ல. பாரதி மாமா, நான் எதையும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? within a minute இந்த ஆட்டத்தை கழிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். எனக்கு தேவை நீ, நீ மட்டும்தான். செத்தாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். இப்படி ஒரு காதலை சொன்னா உன்னை எல்லாரும் மட்டமா நினைப்பாங்க. இல்ல பாரதி மாமா, இந்த காதல் ஒன் சைட்னு சொன்னதானே நம்ப மாட்டாங்க. பாரதி மாமாவும் நானும் ஒருத்தர் விரும்புறேன்னு சொன்னா அதை நம்புற அளவுக்கு எங்க வீட்டுல இருக்கவங்க முட்டாள் இல்ல. அவங்களுக்கு பாரதினா யாருன்னு தெரியும். பாரதி மாமா, ஆண்களோட நேர்மை ஒரு யானை, ஆனா பெண்களோட சிம்பத்தி யானை காதுக்குள்ள போற ஒரு எறும்பு. என்ன தேடி புடிச்சு நசுக்க முடியாது. ஏன்னா நான் எறும்பு, நீ யானை. நான் உன் காதுக்குள்ள போய் உன்னை அப்படியே கொன்னுடுவேன். எப்படி? கொண்டே போடுவேன். சோ நீ என்ன தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. அதனால வர 25ஆம் தேதி எனக்கு நடக்கிற பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்துரு. நமக்குள்ள ஒரு காதல் இருக்குன்னு சொல்லு. அது கொஞ்சம் ஜீர்ணிக்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரியும் இருக்கும். நான் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நாம காதலிக்கிறதா சொல்லுவேன். முதல்ல பாரதி மாமா தான் அவரோட காதல சொன்னாருன்னு சொல்லுவேன். எனக்கு பயமா இருந்துச்சு,
என்ன அடிக்கடி ஹாஸ்பிடலுக்கு வர சொல்லி பேசுவார்னு சொல்லுவேன். ம், நான் துணிச்சலா பேசுறதெல்லாம் அவரு கொடுத்த தைரியம் தான் சொல்லுவேன். நம்புவாங்க பாரதி மாமா. ஏன்னா அன்னைக்கு உங்க வீட்ல உங்களை நம்பல, என்னதான் நம்பினாங்க. இல்ல நம்ப மாட்டாங்க. எனக்கு என் வீட்டில் இருக்க மரியாதையே வேற. அதெல்லாம் நீ யாரையாவது லவ் பண்றியான்னு அன்னைக்கு என்ன கேட்டியே, அன்னைக்கே ஆட்டம் கண்டுச்சு. இப்போ உன் கையில இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு சோழி. அது மலர்ந்து விழுந்தாலும் இல்ல கவிழ்ந்து விழுந்தாலும் தாயம்தான், ஆட்டம் ஆரம்பிச்சிரும். உனக்கு காதல சொல்றதுல ஏதாவது கஷ்டம் இருந்தா நீ கவலைப்படாத பாரதி மாமா. நீ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வா, மத்தது எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் போடி. மாமா இன்னும் 5 நாள் தான் டைம் மாமா. மாமா மாமா இந்த பயம் போதும் மாமா. உன்னை வர வச்சிடலாம். கண்ணம்மா, அட ஓ சாமி எங்கே ஷூட் பண்ணிட்டியா? ஆமாப்பா, சாமி கும்பிடுறது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க கிட்ட இருந்து கடவுளை காப்பாத்த நான் தினம் போராடினா எனக்குள்ள இருக்கிற கடவுள் நம்பிக்கை போயிடும் போல இருக்கு. அதுவும் சரிதான். இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒண்ணு வேண்டாப்பா, இது நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க. என் முன்னாடி சித்திய கிண்டல் பண்ணி பேசாதீங்கப்பா. அவங்க பழக்க வழக்கம் தப்பா இருக்கலாம், ஆனா நான் மதிப்பு கொடுக்க வேண்டிய மனுஷி இல்ல. பல வீடுகள்ல இதான்ப்பா பிரச்சனை. பிள்ளைங்க மத்தியிலேயே அம்மாவை போட்டு அடிச்சு அவமானப்படுத்தினா அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் அம்மா மேல என்ன மதிப்பு இருக்கும்? அதே மாதிரிதான்ப்பா, 1000 தப்பு செஞ்சாலும் அவங்க என் சித்தி, என் மானசீக அம்மா. எப்படிம்மா இதெல்லாம் உன்னால பேச முடியுது? அது எப்படின்னு ரகசியம் சொல்லவா? இவ சண்முகங்கிற ஒரு நேர்மையான மனுஷனோட பொண்ணு. சமத்து. சரி, நீ ஒண்ணு பண்ணு. அந்த பணத்தை எடுத்து வையே, கொஞ்சம் முக்கியமான செலவெல்லாம் இருக்கு. என்ன? இரு, இங்க பாரு, என்னன்னு கேட்கக்கூடாது. இப்ப சொன்னா அது எதுக்கு இது எதுக்குன்னு சொல்லி நிதி மந்திரி மாதிரி கேள்வி கேட்ப. சரி இருங்க, நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன். ஆனா காசு கொடுத்ததும் ஓடி போயிடக்கூடாது. டிஃபன் செய்யறேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும்ப்பா. நான் தானே விரதம் இருக்கேன், அதுக்காக நீங்க பட்னி கிடக்கலாமா? சரிம்மா, நீ பணத்தை எடுத்து வையே, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிப்பா. கண்ணம்மா, பணத்தை எடுத்துட்டியா? அந்த பணத்தை கருப்பு பையில வச்சு எடுத்து கொடுமா. அப்பா, ஆ. பணத்தை காணும்பா. என்னம்மா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? கை மருந்தாக்குல எங்கேயாவது வச்சிருக்க போறாமா? இங்கதான்ப்பா வச்சேன். பணம் இல்லப்பா, யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. யாரும் இல்லம்மா, இந்த வீட்டு நல்லவங்க தான் திருடி இருப்பாங்க. இரு, அவள அப்பா, நம்ம வீட்ல இருக்கிறவங்க எடுத்தா அது திருட்டு இல்லப்பா. நிதானமா விசாரிங்க, இரு, கோபப்படாதீங்கப்பா.
போயிருக்கோம்? ஏய் பாக்கியலட்சுமி ஏய் ஏய் என்ன மாமா சவுண்ட் பலமா இருக்கு. கூவுற கூவுல கோவம் அப்படியே கொப்பளிக்குது. ஏய் வாயை மூடுடா. அக்கா பார்த்து பதனமா பேசு. மாமா இப்ப மானாங்கண்ணியான கோவத்துல இருக்காருன்னு ஏய் வாயை நினைக்கிறேன். மூடுறான்னு சொல்றேன். ஏய் பணம் எடுத்தியா? உங்க சட்டப்பையில இருந்து சில்லறை எடுக்கிறத நான் கொள்ள காலமா விட்டுட்டேனே. விளையாடாத பாக்கியலட்சுமி, நான் கண்ணம்மா கல்யாணத்துக்காக வச்சிருந்த பணம். பணம் பணம்னு சொல்றீங்க, என்ன பணம் எங்க வச்சிருந்தீங்க? மாமா என்ன பண்ணனு கேட்டா சொல்லுங்களே மாமா. ஏய் வாயை மூடுனா வாயை மூடுறா. இங்க பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல பணத்தை கொண்டு வந்து வைக்கணும். இல்லைன்னா கொலவளும் பாத்துக்க. மிரட்டினா மட்டும் பயந்துருவோமா? கண்ணம்மா கல்யாணத்துக்குள்ள காசுன்னு நாக்கு கூசாம கேக்குறீங்களே. கண்ணம்மாக்கு முன்னாடி அஞ்சலிக்கு கல்யாணம் பேசினமே, அப்ப என்ன செய்யணும் ஏது செய்யணும் ஏதாவது கேட்டீங்களா? இல்ல கடனை உடனே வாங்கி இந்தா என்னால இதான் முடியும்னு ஏதாவது கொடுத்தீங்களா? ஏதோ ஒரு அழகான பிள்ளையை பெக்க போய் அந்த அழகை கொண்டு சம்பந்தம் பண்ணதுனால நம்ம தப்பிச்சோம். அக்கா நீ நியாயமான கேள்விதான் கேக்குற. அஞ்சலிக்கு நீ செஞ்சிருக்கணும்ல மாமா. சம்பாரிச்ச மொத்த வருமானத்தையும் இவங்க 2 பேருக்கு தான்டா வந்து கொட்டினேன். கொட்டிட்டாலும் அஞ்சலியை அழகு போட்டிக்கு தயார்படுத்துறதுக்கு என்ன கொஞ்சம் நெஞ்ச பாடப்படுத்தினாங்க. நான் கடன்ல மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 20 மணி நேரம்னு வேலை செஞ்சு காஸ்மெட்டிக்கு பியூட்டி பார்லர்னு அழுதாச்சு. இப்பதான் நல்ல இடம் அமைஞ்சிருக்குல்ல, பணத்துக்கு என்ன தேவை இருக்கு? தேவையில்லைன்னு நீங்க தீர்மானிக்க கூடாது. உரிமை இருக்கு, அதான் எடுத்துக்கிட்டோம். ஏய் மரியாதையா காசை கொடுத்துடுறே. பணம்லாம் இல்ல. நேத்துதான் அஞ்சலியோட மாமியார்ட்ட போய் கொடுத்துட்டு வந்தோம். காலம்லாம் ஒண்ணும் இல்லாம வந்தவனு பேர் இருக்க கூடாதுல, அதுக்காக தான் இந்த பணத்தை வச்சுக்கங்க. கல்யாண செலவுக்கு நாங்களும் எங்க சக்திக்கு ஏத்த மாதிரி பங்கெடுத்துக்கிறோன்னு சொன்னேன். என்ன தைரியம் உனக்கு? ஏய், உன்னை- உன்னை- ஏண்டி நான் கஷ்டப்பட்டு கடனோட நான் வாங்கி வச்சிருந்த பணத்தை இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இப்பதானே சொல்லி அனுப்புனேன். யோ, உன்னை ஒரு கேள்வி கேக்குறியா? நாண்டுகிட்டு செத்துறாம ஒரு பதில் சொல்லியா? அஞ்சலி உனக்கு தானே பெத்தே? அதுல உனக்கு சந்தேகம் இல்லைனா இந்த காசை எடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. அதுல சந்தேகம் இருந்தா இந்த பணத்தை பத்தி நீ எதுவும் கேட்கலாம். சபாஸ், சரியான கேள்விக்கா பதில் சொல்லுங்க மாமா. அக்கா பணம் எடுத்து கொடுத்தது என்னமோ தப்புதான். ஆனா அக்காவுக்கு அந்த உரிமை இருக்குல்ல, அத மறுக்க முடியாது. இத பாருங்க மாமா, கண்ணம்மாவோட வாழ்க்கை முக்கியம். அதே மாதிரி அஞ்சலியும் நீங்க பார்க்கணும்ல. பா நீங்க வாங்கப்பா. போங்க போங்க. மாயாண்டி பையன் மாதிரி இப்ப வந்திருக்கவனு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு காசு? நடக்கிற கல்யாணத்துக்கு பயன்படுத்தலான்னு தான் நான் எடுத்தேன். எடுத்தது இல்லாம என்ன கண்ணம்மா? எதுக்குப்பா இவ்வளவு எமோஷனல் ஆகுறீங்க? அஞ்சலிக்கு நீங்க உங்க கடமையை செஞ்சிட்டீங்க, அதோட விட்டுறீங்களா? கை நீட்டி இருக்க கூடாதுப்பா. நான் பணத்துக்காக நீட்டலாமா? உன் கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னால அதான் தாங்க முடியல. பா காசு பணம்லாம் இல்லனாலும் என் கல்யாணம் நடக்கும். எனக்கு டாக்டர் சார் மேல நம்பிக்கை இருக்கு. போதுமா? எனக்கு இந்த நம்பிக்கை போதுமா?
வாடி வா. உனக்கு பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னும் அந்த கண்ணம்மாவுக்கு விடியல போல இருக்கு. என்னம்மா சொல்ற? இன்னமா அவ உனக்கு காஃபி தண்ணி கூட போட்டு கொடுக்கல? இன்னும் அவ ரூமை விட்டு வெளியில வரல. அப்படி இருக்க மாட்டாளேம்மா. நேத்து நீ போட்ட போடல பணம் போனா போயிட்டு போகுதுன்னு அப்பனும் பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாங்களோ? அம்மா, எதுக்கு இப்ப வயித்துல புளிய கரைக்கிற? அவ இல்லைனா இந்த வீடே நாரி போகும். வா, என்ன ஏதுன்னு பாப்போம். வா போலாம் வா. என்ன கண்ணம்மா, என்ன செய்து? காய்ச்சல் சித்தி, எந்திரிக்கவே முடியல. 10 நிமிஷம் இருங்க, அதை வந்துடுறேன். ம். அதெல்லாம் வரமாட்டா. 2 நாளைக்கு அவளுக்கு ஓய்வு தேவைப்படுது. அப்ப வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? கண்ணம்மா ஒண்ணும் வேலைக்காரி கிடையாது. அவ வரமாட்டானா வரமாட்டா. வேலைக்காரி இல்லதான், ஆனா இவ இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல. நல்லா வேலை செய்யறான்றதுக்காக தான் விட்டு வச்சிருக்கோம். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி பேசுற? வெறும் காய்ச்சல் தானே அடிக்குது, என்னமோ கிடையில கிடக்குறவ மாதிரி நடிச்சுக்கிட்டு திர்றீங்க. வா கண்ணம்மா, சுள்ளுன்னு ஒரு இஞ்சி டீ போட்டு சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். நாக்கு வேற நமங்குது. போடுற இஞ்சி டீய எனக்கும் சேர்த்து போடு கண்ணம்மா. ஏய், எந்திரிச்சு வாடி, சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்க. அஞ்சலி, ஒரு நாளைக்கு நீ வீட்டு வேலை செய்யலாம்ல? பழக்கம் இல்லப்பா. பா விடுங்கப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் படுத்தே இருந்தேனா நோயாளிங்கிற உணர்வு வந்துடும். மெதுவா எந்திரி. ஏமா, முடியலன்னா கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம்ல? கொஞ்ச நேரம் சாஞ்சி உட்காரு. அவளே எழுந்துட்டா, அவளை எதுக்கு சாக்கிறீங்க? உங்களுக்கு புண்ணியமா போகும், தயவு செஞ்சு போயிடுங்க. அவ விரதம் இருந்து ஒரு பொழுது சாப்பிட்டு வீட்டு வேலை செஞ்சதுனாலதான் இப்படி பலவீனமா ஆயிட்டா. அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கடையில வாங்கி தரேன். பா, என்னவோ நாங்க அவளை பட்டினி போட்ட மாதிரி பேசுறீங்க. அவ விரதம் இருந்தது அவளுக்காக தானே. இல்லம்மா, இந்த வீட்டுக்காக, இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் தான். அது அந்த கடவுள் தான் அறிவான். ஆமாமா, இவ ஒரு பொழுது இருந்ததா உன்ன அலைய போட்டியில ஜெயிக்க வச்சா, அந்த சௌந்தர்யானிய வர வச்சா. இவ ஒரு பொழுது இருந்ததா உன் கல்யாணத்தையே பிக்ஸ் பண்ணா. சித்தி, தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். எல்லாரும் வெளியில போங்க. அப்பா, நீங்களும் போங்கப்பா. அதெல்லாம் ஒண்ணு வர வேணாம். முதல்ல அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் இந்த வீட்டை யார் பார்த்துப்பா? இந்த வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கிறதுக்காக தான் அவ வேணும்ல. இன்னும் 2 நாளைக்கு நாங்களே வீட்டு வேலை செஞ்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சித்தி. வா போ. அம்மா, இப்ப அவரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாரு. எப்படி அவனுக்கு தகவல் கொடுப்பாரு. இன்னைக்கு இவரை ஃபாலோ பண்ணா அந்த மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஏய், நல்ல யோசனைடி. ஐயோ, என் செல்ல மகளே. செப்பலை போட்டுக்கோ. வா சீக்கிரம்.
எங்க சார் போனோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுப்பா. ஆ, நீ வண்டி ஓகே எடுத்து நான் சார். சொல்றேன். நீ உள்ள போமா. நீ இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரோம். போமா. ஆட்டோ கூப்பிடு, ஏதாவது ஒரு ஆட்டோ கூப்பிடுறீ. ஐயோ, என்னம்மா ஒரு ஆட்டோ கூட காணா? அதோ பாரு ஒரு ஆட்டோ வருது. யோ, ஆட்டோ இங்க நீ வா. வா. நிறுத்து. சீக்கிரம் சீக்கிரம் ஏறு. ஏப்பா, அந்த ஆட்டோ போதுல, அத ஆமா. ஃபாலோ பண்ணு. முன்னாடி போய் கட் பண்ணி நிறுத்தவா மேடம்? ஏப்பா முந்த வேணா பிந்த வேணா, அது எங்க போதோ அது பின்னாடியே போ. சரி. ஐயோ, நீ ஏறு, போ, ஏறு. நான் சொல்றேன். முதல்ல வண்டி எடுப்பா. வாமா, சீக்கிரம் ஏறு. போப்பா. போ போ.